சென்னையில் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இரவு நேரங்களில் நடைபெறும் பணிகளால் சாலைகளில் செல்வோருக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முதற்கட்டமாக கோயம்பேடு ஆலந்தூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மற்ற பகுதிகளிலும் மெட்ரோ ரயில் சேவைக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. சின்னமலை முதல் விமான நிலையம் வரையிலான பகுதியில் தூண்கள் இருப்பு பாதை அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெறுகிறது. பணிகளில் வேகம் காட்டும் மெட்ரோ நிர்வாகம் மக்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கே வரும்போது மேலேருந்து கம்பிங்கள் கீழே விழுது. அதை நேரில் நான் பார்த்துக்கிறேன் ஒரு டைமில். ஆனால் வர்றதுக்கு ரொம்ப ரிக்ஸு. இது பாதுகாப்பாக நீங்கள் வலையெல்லாம் ஃபுல்லாக போடணும். கவர் போட்டு வச்சா தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் பொதுமக்களுக்கு. ரெண்டாவது வேலை செய்கிற ஆள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும். வெல்டிங் பணிகளின் போது ஏற்படும் தீப்பொறியும் சாலைகளில் செல்வோருக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. மெட்ரோ பணியின் போது இரும்பு கம்பிகள் தவறுதலாக சாலையில் விழுந்ததை நேரில் பார்த்துள்ளதால் மரண பயத்துடனேயே செல்வதாக கூறுகின்றனர் வாகன ஓட்டிகள். 11 மணிக்கு மேல பாருங்க, வெல்டிங் அடிக்கும் பொழுது அந்த தீப்பொறி கீழே விழுந்து கொண்டே இருக்குது. அந்த தீப்பொறி விழும் பொழுது என்னுடைய வாகனத்து மேல பட்டு என்னுடைய வாகனம் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மெட்ரோ ரயில் பணிக்காக வாகனங்களை மாற்றுப்பாதையில் செல்ல கூறும் அறிவிப்பும் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பணியில் ஈடுபடும் ஊழியர்களும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். வரும்போது கரெக்டா தெரிகிற மாதிரி அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாங்க தூரத்தில் வரும்போது ரிஃப்ளெக்ட் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டைவர்ட் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாம சும்மா சாதாரணமா இருக்கிற பேரிகார்டை கொண்டாந்து வச்சிடறாங்க. இரவு நேரத்தில் வரும், ஏதோ ஒரு தூக்க கழகத்தில் கூட வருவாங்க. ஏதோ சிந்தனையில் வரும்போது விபத்து நடக்க அதிகமா வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் உரிய பாதுகாப்புடன் நடைபெற வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் விருப்பமாகும். இரவு நேரங்களில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தன் பணிகளில் காட்டும் கவனத்தினை வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிலும் காட்ட வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் கௌதம் கார்த்திகேயன்.